தமன்னாவோட நடிப்புல தெலுங்குலேருந்து எடுக்கப்பட்ட ஓடல்லா 2 திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஓடல்லா பார்ட் 1ஓட ஒரு கண்டினியூட்டியாக தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தீங்கன்னா தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வச்சு இந்த செகண்ட் பார்ட்டை ஒரு தனி கதையை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் திருப்பதி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். ஸோ இந்த கதாபாத்திரம் வந்து கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பெண்களை கடத்தி ரேப் பண்ணி கொலை பண்ணக்கூடிய ஒரு ஆள். இவங்களோட மனைவியே கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி கொலை பண்ணிடுவாங்க, தலையை வெட்டி. இப்படி செத்த திருப்பதியோட உடலை வந்து அதுக்கப்புறமும் அவனோட ஆத்மா வந்து மோட்சம் அடையக்கூடாதுன்னு சொல்லி சமாதி மச்சா அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு தண்டனையை அந்த உடலுக்கு கொடுக்குறாங்க. இதனால நரக வேதனையை அனுபவிக்கக்கூடிய அந்த இறந்து போன திருப்பதியோட ஆன்மா வந்து இந்த கிராமத்து மக்களை கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுக்குது. ஸோ அப்படி பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த திருப்பதியோட ஆன்மா அந்த கிராமத்து மக்களை எந்த மாதிரி பழி வாங்குது, இதில் தமன்னாவோட ரோல் என்ன? ஸோ அவங்க வந்து ஒரு அகோரியாக வராங்க. ஸோ அவங்க எப்படி இந்த கிராமத்துக்கு வராங்க, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எந்த மாதிரியான உதவிகள் பண்ணுறாங்க, கடைசியாக வந்து இந்த கிராமம் கடைசியாக அந்த ஆன்மா கிட்ட இருந்து தப்பிச்சுதாங்கிறதா அந்த படத்தோட கிளைமேக்ஸு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபேண்டசி ஹாரர் மூவியாக எடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கிரைம் கில்லராக மட்டும்தான் இருக்கும். செகண்ட் பார்ட்டை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஃபேண்டசியாக கொண்டு வந்தது ஒரு நல்ல மூவ் தான். பட் அதில் சுத்தமாக லாஜிக்கே இல்லாத ஒரு ஃபேண்டசி ஹாரர் மூவியாக தான் இந்த படத்தை கம்ப்ளீட்டாக எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் சிஜி ஒர்க்கு, பிஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லி நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே 50-50 நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. படத்தில் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தமன்னாவோட ரோல் தான். ஸோ இந்த படத்தில் அவங்க தான் லீட் கேரக்டர் அப்படின்னாலுமே இந்த படத்தில் ஒரு மணி நேரம்க்கு அப்புறம் தான் உள்ளுக்குள்ள வராங்க. ஸோ அவங்கள ஒரு அகோரின்னு சொன்னது, அவங்கள வச்சு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு நல்ல நீட்டான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருக்குறாங்க. என்னை கேட்டால் அந்த படத்தோட கிளைமேக்ஸோட ரைட்டிங்லாம் ஒஸ்ட்டான ஒரு ரைட்டிங் தான். ஆனால் இந்த படத்தில் நம்ம ஹியூமன் எமோஷன்ஸில் இந்த கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்க பார்த்தீங்களா, அது அளவு கடந்தது அப்படின்னே சொல்லலாம். அப்படி கடவுளை வச்சு ஒரு சின்ன சீனை பண்ணி கிளைமேக்ஸை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உல்டாவாக மாற்றிட்டாங்க. அதாவது ஒரு ஒஸ்ட்டான ரைட்டிங்கு, ஆனால் கடவுள் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து அந்த சீனே அப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸில் நம்ம தமன்னாவா குறைய சொல்ல முடியாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் எந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இந்த படத்தில் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த படத்தில் தமன்னா கதாபாத்திரத்தை தாண்டி மற்ற கதாபாத்திரங்களுக்கு பெருசாக ஸ்கோப்பு கிடையாது, இன்க்ளூடிங் படத்தோட வில்லனாக வரக்கூடிய அந்த திருப்பதிங்கிற கதாபாத்திரம். ஸோ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காற்று நீர் அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் பண்ணியிருப்பாங்க. பட் படத்தில் ஒரு பவர்ஃபுல்லான வில்லனா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான வில்லனா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கிளைமேக்ஸில் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு 2 நிமிஷம் சீன் தான் அது கம்ப்ளீட்டாக இந்த படத்தை மாற்றுது அப்படின்னு சொல்லுவேன். அதுக்காக வேணால் ட்ரை பண்ணலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பிஜிஎம்ஸ் ஓரளவுக்கு சூப்பராகவே போட்டிருந்தாங்க. இந்த படத்தில் கண்டிப்பாக நல்லா பாராட்டணும்னா கண்டிப்பாக இந்த டெக்னிக்கல் சைடை சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், இந்த சைக்கிள்லாம் தனியாக போகுங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு சீனாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒர்க்கே இருக்குது. அதனால் டெக்னிக்கல் சைடு இந்த படம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. மித்தபடி லாஜிக்கே இல்லாத ஒரு ஃபேண்டசி ஹாரர் மூவி. ஆனால் ஃபேண்டசி ஒர்க்லாம் சும்மா தாறுமாறாக பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். அதுலேயுமே நம்ம தமன்னாக்காக கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கு நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் ஃபேமிலி வாட்சபிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில காட்சிகள் இருந்தாலும் பெருசாக அடல் கண்டென்ட்குள்ளலாம் இந்த படம் என்ட்ரு ஆகலாம். வைலன்ஸ் இருக்குது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வாட்சபிளாகவே நான் சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.